ಬೋರ್ಡ್ DGP ಈ ಕಡೆ ಬನ್ನಿ, ನನ್ನ ಪಕ್ಕ. ನಮಸ್ಕಾರ. ಎಲ್ಲ ಮಾಧ್ಯಮದವರಿಗೆ ಸ್ವಾಗತ. ನಿನ್ನೆ ರಾತ್ರಿವರೆಗೂ ಕೂಡ ಮಧ್ಯರಾತ್ರಿವರೆಗೂ ಕೂಡ ಟಾಟಾ IPL ಮ್ಯಾಚು ಫೈನಲ್ ನಡೆದಿತ್ತು ಅಹಮದಾಬಾದ್ನಲ್ಲಿ. ಇವತ್ತು நேற்று இரவு IPL-இன் இறுதிப் போட்டி நடந்தது. ಕ್ರಿಕೆಟ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಅವರು ಕಾರ್ಯಕ್ರಮ ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದರು. அதில் RCB வெற்றி பெற்றது. இதனால் கர்நாடக கிரிக்கெட் வாரியம் இந்த நிகழ்வை கொண்டாட முடிவு செய்திருந்தது. ಅಲ್ಲಿ ಈ ವಿಜಯೋತ್ಸವ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಚಿನ್ನಸ್ವಾಮಿ ಕ್ರೀಡಾಂಗಣದಲ್ಲಿ ಬಹಳ ದೊಡ್ಡ ದುರಂತ ನಡೆದಿದೆ. சின்னசாமியில் இதன் வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று அந்த நிகழ்ச்சிக்காக மக்கள் வந்திருந்த போது அங்கு துயரமான ஒரு நிகழ்வு நடந்துள்ளது. 33 ಜನರು ನೋವಿಗೆ ಒಳಪಟ್ಟಿದ್ದಾರೆ. 33 பேர் இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ನಾನು ಬೌರಿಂಗ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ, ವೈದೇಹಿ ಮಲ್ಯ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ, நான் பௌரிங் ஹாஸ்பிட்டலுக்கும் வைதேகி மருத்துவமனைக்கும் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தேன். ಈ ಸಂಭ್ರಮ ಆಚರಣೆ ಮಾಡುವಾಗ ಇಂಥ ಒಂದು ದುರಂತ ನಡಿಬಾರ್ದಾಗಿತ್ತು. இந்த வெற்றி கொண்டாட்டத்தின் போது இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்க கூடாது. ಸರ್ಕಾರ ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಬಹಳ ದುಃಖವನ್ನು ವ್ಯಕ್ತ ಮಾಡ್ತದೆ. இந்த சம்பவத்திற்காக அரசு துக்கத்தை அனுசரிக்கிறது. ನಮ್ಮ ನಿರೀಕ್ಷೆಗೂ ಮೀರಿ ಜನ ಅಭಿಮಾನಿಗಳು ಸೇರಿದರು. நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் ரசிகர்களும் பொதுமக்களும் கூடினார்கள். ಸುಮಾರು 1 ಲಕ್ಷಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಜನ சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அங்கு கூடினார்கள். ವಿಧಾನಸೌಧ ಮುಂದೆ ನಡೆದಂಥ ಸಮಾರಂಭದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಅನಿರೀಕ್ಷಿತ ಘಟನೆ ನಡೆದಿಲ್ಲ. விதானசௌதா முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கவில்லை.
ಆದರೆ ಚಿನ್ನಸ್ವಾಮಿ ಸ್ಟೇಡಿಯಂನಲ್ಲಿ ஆனால் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ಈ ದುರಂತ ಆಗಿದೆ. ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சிக்காக முண்டி எடுத்துக்கொண்டு சென்ற போதுதான் இந்த துயர சம்பவம் நடந்துள்ளது. ಕ್ರಿಕೆಟ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಅವರು ನಿರೀಕ್ಷೆ ಮಾಡಿರಲಿಲ್ಲ, ನಾವು ಕೂಡ ನಿರೀಕ್ಷೆ ಮಾಡಿರಲಿಲ್ಲ. கிரிக்கெட் வாரியமும் இவ்வளவு கூட்டம் வரும் என எதிர்பார்க்கவில்லை, நாங்களும் இதை எதிர்பார்க்கவில்லை. ಕ್ರಿಕೆಟ್ ಸ್ಟೇಡಿಯಂನಲ್ಲಿ 35,000 ಜನ ಕೂತ್ಕೊಳ್ತಕ್ಕಂಥ ಆಸನ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು. சின்னசாமி மைதானத்தில் 35,000 பேர் அமரும் வகையிலான வசதி உள்ளது. ಸ್ಟೇಡಿಯಂನಲ್ಲಿ ಚಿನ್ನಸ್ವಾಮಿ ಕ್ರಿಕೆಟ್ ಸ್ಟೇಡಿಯಂನಲ್ಲಿ 35 ಆಸನಗಳಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ಟೇಡಿಯಂ ಅದು. ಆದರೆ 2-3 ಲಕ್ಷ ಜನ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக, கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதற்காக 2-3 லட்சம் பேர் வரை அங்கு குவிந்து விட்டார்கள். ಮತ್ತೆ ನಿನ್ನೆ ಮ್ಯಾಚ್ ನಡೆದಿರೋದು ಸಾಯಂಕಾಲ, ನಮಗೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಇದನ್ನ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. மற்றொரு விஷயம், இந்த போட்டி நடந்திருப்பது நேற்றைய தினம், வெற்றி நேற்றைய தினம் பெறப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு காலையில் இந்த முடிவெடுக்கப்பட்டது. ಯಾರು ಕೂಡ ನಿರೀಕ್ಷೆ ಮಾಡಿರಲಿಲ್ಲ. ಇಷ್ಟು ಜನ ಬರ್ತಾರೆ ಅಂತ ನಿರೀಕ್ಷೆ ಮಾಡಿರಲಿಲ್ಲ. இவ்வளவு கூட்டம் வரும் என யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ಸ್ಟೇಡಿಯಂನಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕೆಪಾಸಿಟಿ ಇದೆ ಅಷ್ಟು ಜನ ಬರಬಹುದು, ಅದಕ್ಕಿಂತ ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ಜನ ಬರಬಹುದು ಅಂತ. சின்னசாமி மைதானத்தில் எவ்வளவு இருக்கைகள் உள்ளதோ அந்த அளவு மக்கள் வருவார்கள். சில ஆயிரம் பேர் கூடுதலாக வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ನಾನು ಸತ್ತ ಕುಟುಂಬದ ವಾರಸುದಾರರಿಗೆ, ಯಾಕಂದ್ರೆ ವಿಶೇಷವಾಗಿ ಹೆಚ್ಚು ಜನ ಸತ್ತಿರೋರು ಯುವಕರು, ಎಲ್ಲ ಯುವಕರೇ, ಯುವ ಜನ, பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள், ಮಕ್ಕಳು ಎಲ್ಲ ಸತ್ತಿದ್ದಾರೆ. ಹೆಣ್ಮಕ್ಳು ಸತ್ತಿದ್ದಾರೆ, ಗಂಡು ಮಕ್ಕಳು ಸತ್ತಿದ್ದಾರೆ. ಅವರ ಕುಟುಂಬದ ವಾರಸುದಾರರಿಗೆ ಸರ್ಕಾರ 10 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿಗಳನ್ನು ಪರಿಹಾರವಾಗಿ, இறந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அரசு வழங்கும். 11 ಜನ ಸತ್ತಿದ್ದಾರೆ, 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ಜನರಿಗೂ 10 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿಗಳನ್ನು, அவர்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ಮತ್ತೆ ಯಾರು ಗಾಯಗೊಂಡಿದ್ದಾರೆ ಅವ್ರಿಗೆಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಉಚಿತವಾಗಿ ಚಿಕಿತ್ಸೆ ಕೊಡ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ನಾನು ಈಗಾಗಲೇ ಸೂಚನೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. யார் காயமடைந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இலவசமாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ಚಿಕಿತ್ಸೆ ಪಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗೂ ಕೂಡ ಚಿಕಿತ್ಸೆ ಖರ್ಚನ್ನು ಸರ್ಕಾರನೇ ಭರಿಸ್ತದೆ. ಸರ್ಕಾರಿ ಆಸ್ಪತ್ರೆಗಳಲ್ಲಿ ಅಫ್ಕೋರ್ಸ್ ಬೌರಿಂಗ್ ಹಾಸ್ಪಿಟಲಲ್ಲಿ ಫ್ರೀಯಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಉಚಿತವಾದಂಥ ಶಿಕ್ಷೆ. அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனையில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சிகிச்சைக்கான செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும். 33 ಜನ, ನನಗೀಗ ಅಂಕಿಅಂಶಗಳ ಪ್ರಕಾರ 33 ಜನ, 11 ಜನ ಸತ್ತಿದ್ದಾರೆ. 11 பேர் ಈ 33 இந்த ಜನ சம்பவத்தில் ಅದೃಷ್ಟವಶಾತ್ உயிரிழந்திருக்கிறார்கள். 47 ಕೆಲವರು ಔಟ್ ಪೇಷಂಟ್ ಆಗಿ ಹೊರಟೋಗಿದ್ದಾರೆ, ಚಿಕಿತ್ಸೆ ಪಡ್ಕೊಂಡು ಹೊರಟೋಗಿದ್ದಾರೆ. ಅವರು ಸೇರಿಸಿದ್ರೆ 47 ಜನ. மொத்தம் 47 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் சிலர் ஏற்கனவே சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு சென்றுள்ளார்கள். அவர்களுக்கும் ಯಾರ್ಯಾರು ಇಂಜುರಿ ಆಗಿದೆ ಅವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ನನಗೆ ಡಾಕ್ಟರ್ಗಳ ಜೊತೆ ಮಾತಾಡಿದ ಮೇಲೆ ನನಗೆ ಅವ್ರು ಹೇಳಿರೋ ಪ್ರಕಾರ
They are all out of danger. காயமடைந்த 47 பேரும் அவர்களின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என மருத்துவ ಆಮೇಲೆ நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். ಅವ್ರಿಗೆ ಬೇರೆ ರೀತಿ ಎಲ್ಲ ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟೇಷನ್ನು ಮತ್ತು ಊಟದ ವ್ಯವಸ್ಥೆ ಎಲ್ಲನೂ ಕೂಡ ಸರ್ಕಾರನೇ ಮಾಡಿಕೊಡ್ತದೆ. அதேபோல் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நபர்களுக்கு அவர்கள் உணவிலிருந்து ನಿರೀಕ್ಷಿತ ದುರಂತ போக்குவரத்து வரை அனைத்துமே அரசு ஏற்றுக்கொள்ளும்.